ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அடுத்து நடிக்க போகிற AK-64 படத்தை நம்ம ஆதிக் அவர்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 95% கன்ஃபார்மான நியூஸாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இனியில் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு ரேஸில் சன் பிக்சர்ஸும் குட் பேடுகளே ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சன் பிக்சர்ஸ் அடித்து தள்ளிட்டு கிட்டத்தட்ட AK-64 படத்தை கைப்பற்றிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படின்ட்டு மோடிஜியோட சப்போர்ட்டோட இந்த AK-64 படத்தை கிட்டத்தட்ட இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இந்நிலையில் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி லைட்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்குது. இந்த லீக்கான இந்த கதையை கேட்கும்போது அப்படி எனக்கு KGF படத்தோட கதை தான் ஞாபகத்து வந்ததுங்க. KGF படத்தோட கதை என்ன? பாவப்பட்ட அப்பாவி மக்களை அடிமைகளாகவும் கைதிகளாகவும் வச்சிருக்கக்கூடிய சர்வாதிகார தலைமையை அடித்து வீழ்த்தி நம்ம ஹீரோ தலைமைக்கு வருவார். ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த AK-64 படத்தோட கதையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லீக்கான இந்த 64 படத்தோட ஸ்டோரியில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK இந்த படத்தில் ஒரு எக்ஸ் ஆர்மி மேனாக வராராம். ரொம்பவே ஹை ரேட்டடான ஆர்மி மேன் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்னால ரிட்டையர்மெண்ட் வாங்கி எக்ஸ் ஆர்மி மேனாக மாறுறாரு. சாதாரண மனுஷனா மக்களோட மக்களாக வாழ்ந்துருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை தவறுதலாக ஒரு சின்ன கேஸில் மாட்டி அரெஸ்ட் ஆகி 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அப்போது இவர் கூட இருக்க அத்தனை சிறைவாசிகளும் ஒரு குற்றமும் செய்யாத நிரபராதிகள் அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. இவங்க அத்தனை பேருக்கு பின்னாடி நடந்த சூழ்ச்சியை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த AK-64 படத்தோட கதை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த கதை நம்ம ஏகேயோட அந்த மாசுக்கு 100% ஒர்த்தான ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஆதி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாரு அப்படின்னா இது தரமான பிளாக் பஸ்டர் படமாக அமைய 100% வாய்ப்பு இருக்குது.